Tension night. Hello students, good morning. எல்லாருக்கும் என்ன ஸ்க்ரீன் கிளியரா இருக்குதா? Hello, good morning. Good morning, ma'am. Screen clear available. Okay, thank you. First of all, உங்க எல்லாரையும் அப்ரைட்டுக்கு வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் டு அப்ரைட். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. எவ்ரிதிங் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ இஸ் அவர் ஸ்லோகன். ஓகே, நாம் இப்போ ஹை நேஷனல் டிப்ளமாவுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் இப்போ செய்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிவில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குரிய ஃபுல் அண்ட் ஃபுல்லியான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ரைட் வந்து 1-2 கண்ட்ரீஸில் இல்லைங்க, டோட்டலாகவே 4 கண்ட்ரீஸில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்ரீலங்கா, இந்தியா, ஜோர்ஜியா, யூஎஸ்ஏ போன்ற 4 விதமான கண்ட்ரீஸில் ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா இஸ் த மெயின் பிரான்ச் ஆஃப் அப்ரைட். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்ரைட்டில் 6000+ மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்சஸை ப்ரொவைட் பண்ணி அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணியும் இருக்காங்க. பிஹைண்ட் நோட்ஸ் எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் மீடியா இஸ் பிஹைண்ட் நோட்ஸ். ஸோ அந்த பிஹைண்ட் நோட்ஸில் 2024 நம்ம இன்டர்வியூவும் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம தினகரன், வீரகேசரி, ஒருவன் நியூஸ் பேப்பர் போன்ற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நம்ம ஹெட்லைன்ஸில் வந்து இருக்கிறோம். அதுபோல் கவர்மெண்டால் நடத்தப்படுற ஸ்லெஸ்கோம் அவார்ட் பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு கீழே 2024 நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம். இதில் நேஷனல் அவார்ட், அடுத்தது ப்ரொவின்ஷியல் அவார்டுன்னு 2 கைண்ட்ஸ் ஆஃப் அவார்டையும் நாம் ரிசீவ் பண்ணியிருந்தோம். யூனிவர்சிட்டிஸ், ஸ்கூல்ஸ் நிறைய கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் அப்ரைட் பற்றின குட்டான ஐடியா ஒன்றும் எல்லோருக்கும் இருக்குது. அப்ரைட் சம்மந்தமான ஃபீட்பேக்கை நீங்கள் கூகுள் ரிவ்யூவில் செக் பண்ணிக்கொள்ளையிலுமா இருக்கும். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹானஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண ஃபீட்பேக்ஸை இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 4.9 ரேட்டிங்ஸில் இருக்குது. எபோவ் 750க்கு மேலே ரிவ்யூஸ் இருக்குது. ஓலா 5 ஸ்டார்ஸில் இருக்குது. நீங்கள் லைவாக இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலுமா இருக்கும். அடுத்தது ஃபேஸ்புக் ரிவ்யூஸ்லேயும் நீங்கள் அப்ரைட் சம்மந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யூடியூப்ஸ்லையும் அப்ரைட் பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர் போட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்ட சக்ஸஸ் ஸ்டோரியும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்ரைட் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஓவர் வியூஸை யூடியூப் ரிவ்யூஸ்லையும் கலெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்தது என்னோட இன்ட்ரடக்ஷனுக்கு வந்துடுவோம். நான் ஃபாத்திமா ஷஃப்னா, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டீச்சிங் ஃபீல்டில். பிஎஸ்சி இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செஷனில் நீங்கள் கற்றுக்க போகிற ஓவிஸை பார்த்துக்கொள்ளலாம். வாட் இஸ் ஹெச்என்டி, அதாவது ஹெச்என்டினா என்ன, அடுத்தது ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன, அதுக்குரிய எஜுகேஷனல் லெவல்ஸ், அதுபோல் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராமுடைய கால அளவு, அடுத்தது டாப் அப் டிகிரி பாத்வேஸ், மொடியூல்ஸ், கரியர் பாத்வேஸ்னு 8 டைப் ஆஃப் கண்டென்ட்ஸை நாம் இதில் பார்க்க போகிறோம். 1 by 1 எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் ஹெச்என்டி, ஹை நேஷனல் டிப்ளமானா என்ன? ஸோ நிறைய பேர் இதில் ஜாயின் ஆகியிருப்பீங்க. ஹை நேஷனல் டிப்ளமாங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாலேஜ் இருக்கிறவங்களும் ஜாயின் ஆகியிருப்பீங்க. ஹை நேஷனல் டிப்ளமாங்கிற டேர்மே இப்போ தான் கேள்விப்படுற ஆக்களும் ஜாயின் ஆகி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஹெச்என்டி பற்றின உங்களோட ஐடியாஸை கொஞ்சம் சொல்ல இயலுமா? சேட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சேட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். Miss group chat disable ஆகியிருக்கு miss. டிசேபிள் ஆகியிருக்குதா? வெயிட், ஐ வில் செக்.
இப்போ எனபிள் ஆகியிருக்குதா? யாராவது ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்றீங்களா? இல்ல மிஸ். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கேன் யூ ஹியர் மீ? இப்போ செக் பண்ண இயலுமா இருக்குதா உங்களால? எஸ் மிஸ். செக் பண்ண இயலுமா இருக்குதா? எஸ் மிஸ். ஓகே ஓகே. ஸோ ஹை நேஷனல் டிப்ளமானா என்னங்கிற உங்களோட ஐடியாஸை ப்ரொவைட் பண்ணுறீங்களா? செட்ஸில் சொல்லலாம் நீங்கள். ஒருத்தர் சொல்லிக்காரு, இட்ஸ் அ லெவல் 5 குவாலிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் ஈக்குவலன் டு த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் 3 இயர்ஸ் யூனிவர்சிட்டிஸ் டிகிரி. யூகே பேஸ்ட் டிப்ளமான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு 5 இயர்ஸ் குவாலிஃபிகேஷன், 3 இயர்ஸ் யூகே யூனிவர்சிட்டி டிகிரிஸ், ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே 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 ஓகே.
இப்போ நான் உங்களுக்கு ஹை நேஷனல் டிப்ளமாக்குரிய ஃபுல் அண்ட் ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷனை தாரேன். ஓகே, இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும் யூகே டிகிரி ப்ரோக்ராம் வந்து 3 இயர்ஸில் இருக்குது. அந்த 3 இயர் ப்ரோக்ராமை நீங்கள் 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ் எக்ஸெப்ஷனோட. அதுதான் ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷனில் டிரெக்டாகவே நீங்கள் ஃபைனல் இயரில் ஜாயின் ஆக முடியுமா இருக்கும். ஸோ ஹெச்என்டியோட கான்செப்ட் உங்கள் எல்லாருக்கும் கிளியர் ஆகிட்டா? கிளியர்னு மென்ஷன் பண்ணுறீங்களா செட்டில்? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹெச்என்டியோட கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்தால் கிளியர்னு சொல்கிறீங்களா? செல்வகுமார் கிளியர்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து திரும்ப சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. ஓகே, திரும்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டலாகவே வந்து யூகேட டிகிரி ப்ரோக்ராம் 3 இயர்ஸில் இருக்குது. அதாவது 3 வருட காலத்துக்கு நீங்கள் யூகேட டிகிரி ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது தானே. நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா ஃபாலோ பண்ணுறதின் ஊடாக, அதாவது ஹை நேஷனல் டிப்ளமாவை நீங்கள் படிக்கிறதின் ஊடாக 2 இயர்ஸ் எக்ஸெப்ஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிரெக்டாகவே நீங்கள் ஃபைனல் இயரில் ஜாயின் ஆகி உங்களுக்கான டிகிரிஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தட் மீன்ஸ் ஹெச்என்டி. இப்போ கிளியராக எல்லாருக்கும்? ஓகே, சஃபா நலீம் சொல்லிக்காங்க கிளியர் கிளியர் கிளியர். எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, தேங்க்யூ, கிளியர். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், நெட்வொர்க்கிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் போயிருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸ் நாலேஜையும் நீங்கள் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கலாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸெப்ஷனில் டாப்அப் டிகிரியும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ அடுத்ததாக நாம் இந்த ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு என்ன என்ன டைப்பான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும்னு நாம் இப்போ பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற பர்சனாக இருந்தால், ஓகே, நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்ககிட்ட ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமாக ஒரு டிப்ளமாவை செய்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் டிகிரியை கண்டினியூ பண்ணிடலுமா இருக்கும். ஓகே, அப்படி இல்லைங்க, நாங்கள் ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிரெக்டாகவே ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்துட்டு 2 இயர்ஸ் எக்ஸெப்ஷனில் நீங்கள் டிகிரி ப்ரோக்ராமை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ சேம் கான்செப்ட் இன் இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்கிறதுக்காக ஃபவுண்டேஷனாக டிப்ளமா ப்ரோக்ராமிங் செய்துட்டு அதுக்கப்புறம் ஹை நேஷனல் டிப்ளமா கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் டிகிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் 12th குவாலிஃபிகேஷனோட தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டாகவே ஹை நேஷனல் டிப்ளமா கண்டினியூ பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் டிகிரியை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மேக்ஸிமம் பேர் நினைப்பீங்க, டிப்ளமான்னு சொல்கிறீங்க, ஃபவுண்டேஷன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் எங்கே செய்கிற அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அப்ரைட்லேயே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமாக டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கிற ப்ரோக்ராமை நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 10th இந்தியாவில் இல்லைன்னா ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் தாராளமாக டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக நாம் எஜுகேஷனல் லெவலை பார்ப்போம். அதாவது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷனல் லெவல்ஸை யூகே லெவல்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, யூகேயில் வந்து டோட்டலாகவே ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏஎல் 3 பாஸ் வேணுமா? ஆமாங்க, உங்களுக்கு ஏ லெவல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்து பாஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமா ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணிடலுமா இருக்கும். அப்படி இல்லாமல் உங்கள்கிட்ட ஓ லெவல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிப்ளமா ப்ரோக்ராம் ஒன்று செய்துட்டு தான் நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராமை செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? செல்வகுமார் ஓகேவா? ஓகே,
ஸோ ஓகே இப்போ யூகேட ஓகேன்னு சொல்லிக்காரு. யூகேட லெவல் 2க்கு ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. ஸ்ரீலங்காவில் ஓ லெவல், அடுத்தது இந்தியாவில் இருக்கிற 10th ரெண்டுமே வந்து யூகேட லெவல் 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஆஃப்டர் தட் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஏ லெவல், அடுத்தது இந்தியாவில் இருக்கிற 12th ரெண்டுமே வந்து யூகேட லெவல் 3க்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டுலுமே இருக்கிற டிப்ளமா ப்ரோக்ராம் யூகேட லெவல் 4க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய போகிற வெயிட் ஐ எம் கரண்ட்லி ஸ்டடிங் ஃபைட்டிங் யூஎஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டுக்கு நான் வரேன். ஓகே, ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து யூகேயில் லெவல் 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது லெவல் 6க்கு நீங்கள் 2 years எக்ஸெப்ஷனில், அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிகிரியை வந்து நீங்கள் 2 years எக்ஸெப்ஷனில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த டிகிரி வந்து 1 yearலேயே நீங்கள் அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த டிகிரி வந்து லெவல் 6க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் செய்ய போகிற மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து லெவல் 7க்கு ஈக்குவலாகவும், டாக்டரேட் ப்ரோக்ராம் வந்து லெவல் 8க்கு ஈக்குவலாகவும் இருக்கும் யூகே லெவலில். ஸோ இந்த லெவல்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் செட்டில் கேட்கலாம். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? இல்லைன்னா கிளியர்னு போடுங்க. ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்கள் செய்ய போகிற, அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குரிய டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், அதாவது இதுக்குரிய டியூரேஷனை பார்ப்போம். யூஸ்வலாகவே ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து ரெகுலராகவே 2 yearsக்கு நடக்கும். அந்த 2 yearsல செமஸ்டர் வெக்கேஷன் அப்படியே 1 year போயிருக்கு. ஆனால் அப்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 1 year ட்ராக்கில் உங்களுக்கு நாங்கள் மினிமம் 1 yearலேயே உங்களுக்கு இந்த ஹெச்என்டி ப்ரோக்ராமை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஹெச்என்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, நாங்கள் டோட்டலாகவே 4 டைப்பில் ஹெச்என்டி ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 ப்ரோக்ராம்ஸுமே 1 yearலேயே கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யலும் 2 years சர்வ் பண்ணிக்கொள்ளையிலும் எங்ககிட்ட, அதாவது அப்ரைட்டில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக பண்ணுறதுனூடாக. ஸோ டாப்அப் டிகிரி பாத்வேஸை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செட்ஸில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பார்ப்போம். எனக்கு இன்னும் ஏஎல் ரிசல்ட்ஸ் வரல, ஸோ பெண்டிங் போட்டுட்டு ஹெச்என்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாங்க, நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்தது டாப்அப் டிகிரி பாத்வேஸ் பார்ப்போம். நீங்கள் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 years எக்ஸெப்ஷனில் டிகிரி ப்ரோக்ராம், அதாவது டாப்அப் டிகிரி ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி டாப்அப் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூ பண்ணுறீங்களாக இருந்தால், ஓகேவாங்க, நீங்கள் அப்படி டாப்அப் டிகிரி கண்டினியூ பண்ணுறீங்களாக இருந்தால் என்ன ஃபீல்டில் டாப்அப் டிகிரிஸ் கண்டினியூ பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஐடியாஸ் இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் ஹெச்என்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு என்ன ஃபீல்டில் டாப்அப் செய்யலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸில் செட்டில் சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யலாம்னு சொல்கிறீங்க. ஓகே, வேறு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, வேறு என்ன ஃபீல்டில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. செல்வகுமார், எதை திரும்ப சொல்கிறீங்க? நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங், யா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட் போன்ற நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்க்ரீனில் உள்ளதை செல்வகுமார் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஹெச்என்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்தீங்களா இருந்தால் நீங்கள் 2 years எக்ஸெப்ஷனில் ஃபைனல் இயருக்கு டிரெக்டாகவே நீங்கள் டிகிரியை சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது டிரெக்டாகவே நீங்கள் டாப்அப் செய்யக்கூடியதாக இருக்கும் 1 yearல. ஓகேவா செல்வகுமார், உங்களுக்கு விளங்கிட்டா?
கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. ஓகே, அவருக்கு விளங்கிட்டு. ஓகே, ஸோ இப்போ நாம நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் வந்து டாப்அப் செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். உங்களோட டாப்அப் டிகிரிஸ் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் செய்யலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செய்யலும், சைபர் செக்யூரிட்டியில் செய்யலும், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அடுத்தது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி ஏராளமான ஃபீல்டில் நீங்கள் உங்களோட பிஎஸ்சி ஹார்ன்ஸ் டிகிரிஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும் வித்தின் 1 இயரில். ஓகே ஓகே இப்போ டாப்அப் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்பிளுக்கு டிமான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பெர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் யூகே. ஸோ நீங்கள் டாப்அப்புக்காக உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணி கொள்ளையிலும், அது உங்கள் விருப்பம். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டாப்அப் ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணையிலுமா இருக்கும். ஸோ அடுத்தது பார்ப்போம், இது ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேயில் இருந்தாலும் டிகிரி எடுக்க போகிறீங்க. அடுத்தது ஹெச்என்டி ப்ரோக்ராமை செய்தாலும் நீங்கள் ஒரு டிகிரி எடுக்க போகிறீங்க. ட்ரெடிஷ்னலில் நான் நீங்கள் எதை மீன் பண்ணுறேன்னா யூனிவர்சிட்டிஸ். ஓகே, இப்போ யூனிவர்சிட்டிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இயர்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு டிகிரியின் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரின்னு வச்சுக்கொள்ளும் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நீங்கள் அந்த டிகிரி எத்தனை வருஷத்துக்கு பிறகு எடுப்பீங்க? 4 இயர்ஸுக்கு பிறகு தான் ஆல்மோஸ்ட் எடுப்பீங்க. அது 5 இயர்ஸாக கூட ஆகலாம். ஆனால் ஹெச்என்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரைட்டில் ஆல்ரெடி 1 இயரில் ஹெச்என்டி ப்ரோக்ராமை கொடுக்குறோம். ஸோ அந்த 1 இயர் அடுத்தது நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸெப்ஷனில் யூகே பாத்தில் நீங்கள் ஒரு டிகிரியை எடுத்துக்கொள்ளையிலுமா இருக்கும். ஸோ ரெண்டுமே பாருங்கள் 2 இயர்ஸ், மினிமம் 2 இயர்ஸில் நீங்கள் ஒரு டிகிரியை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். 20 வயசில் ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு போகிறாருன்னு வச்சுக்கொள்ளுவோம். அதுபோல் 20 வயசில் ஒரு ஆள் ஹெச்என்டி பார்த்து சூஸ் பண்ணுறான்னு எடுப்போம். ஸோ 20 வயசில் யூனிவர்சிட்டிக்கு போனவர் எத்தனை இயர்ஸில் வெளியாகுவார்? 24. நீங்கள் ஹெச்என்டி ப்ரோக்ராமை செய்கிறீங்கன்னா அப்ரைட்டோட ஃபாஸ்ட் ட்ராக்கில் செய்கிறீங்கன்னா 1 இயரில் முடிஞ்சிடும். அடுத்த டாப்அப் டிகிரியை 1 இயரில் செய்து முடிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். 22 இயர்ஸில் நீங்கள் டிகிரி எடுத்துருவீங்க. சரியா? இப்போ 24 இயர்ஸுக்கு பிறகு ட்ரெடிஷ்னலாக யூனிவர்சிட்டிக்கு போன ஒருத்தர், ட்ரெடிஷ்னல் வேயை சூஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போன ஒருத்தர் 24 வயசுக்கு பிறகுதான் ஒரு ஒர்க் கொண்ட சர்ச் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அந்த டைம் என்ன செய்வீங்க? உங்கள் டாப்அப் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க்கில் இருப்பீங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் வேயில் வார அவருக்கும் ஹெச்என்டி பாத்தில் போன உங்களுக்கும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் அவரை விட 2 இயர்ஸ் முன்னாடி தான் இருப்பீங்க. ஓகே வாங்க, ட்ரெடிஷ்னலுக்கும் ஹெச்என்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு விளங்கிட்டா? எனி டவுட்ஸ் இருக்குதா இதில், இந்த கான்செப்டில்? கிளியர். ஓகே ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே ஓகே, இப்போ அடுத்ததாக நாம் இந்த ஹெச்என்டி ப்ரோக்ராம்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற மொடியூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் இப்போ ஏ லெவல் முடித்தவங்க இருப்பீங்க, ஓ லெவல் முடித்தவங்க, அதாவது 10th அடுத்து 12th முடித்தவங்க இந்தியாவில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபியர் ஒன்று இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க, நமக்கு ஐடி நாலேஜ் தெரியாது, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியாது, நாம் இந்த ப்ரோக்ராம் எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம்ங்கிற ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாம் இந்த ப்ரோக்ராமை பேசிக் டு அட்வான்ஸாக தான் கொண்டு போகிறோம். ஸோ பேசிக்கில் இருந்தே நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள் நம்ம மொடியூல்ஸை. இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் த ஃபர்ஸ்ட் மொடியூல். ஸோ இந்த மொடியூல்ஸ்லேயே நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையான நாலேஜ் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், ப்ரோக்ராமிங் வித் ஜாவா. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட நாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், machine learning, effective communications, data structure and algorithms, embedded system, mathematical for computer science, computer vision, cyber security, deep learning, image processing, cloud computing, data modeling in NoSQL database. 21 கிட்ட நாங்கள் ப்ரோக்ராம்ஸை மொடியூல்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கரியர் ஃபோக்கஸ் மொடியூல்ஸ். உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் மொடியூல்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறோம். ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிறகு, ஹை நேஷனல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணும்போது
ஓகேவா? ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணா என்ன இம்பார்ட்டன்ட் நமக்கு? ஒரு சிவி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிவியை ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிற ஃபுல்லான விளக்கத்தை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுபோல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை படித்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிற உங்கள் நாலேஜை வச்சு நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் எப்படி ஒரு இன்கம் எடுத்துக்கொள்ள முடியுங்கிற ஃபுல்லான ஒரு நாலேஜையும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவாங்க? ஸோ நீங்கள் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை, எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸில் தான் இருக்கும். நீங்கள் ஹோப்ஃபுல்லாக ஜாயின் ஆகி இதை கற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். ஓகே, அடுத்தது கரியர் பாத்துக்கு வருவோம். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டடீஸை சூஸ் பண்ணி படிக்கிறது எதுக்காக? ஒரு ஒர்க் ஒன்றுக்கு போகணும், ஒரு ஜாப் ஒன்றுக்கு போகணும்னு தான் சூஸ் பண்ணி படிப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறதால நாம் என்ன டைப்பான ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும், போக இயலும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? லெக்சரிங் செய்யலாம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகே, ஏஐ இன்ஜினியர் செய்யலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யலாம்னு சொல்கிறாங்க ஃபாத்திமா பானு. வேற 3 பேர் தானா? டேட்டா அனலிஸ்ட் செய்யலாம்னு சொல்கிறீங்க, வெப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபாத்திமா முஷ்டிஃபா சொல்லியிருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி செல்வகுமார் சொல்லியிருக்காரு. வேற யூஏ யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே, இது மட்டும் தானா இருக்கு? ஓகே வாங்க, இவ்வளோதானே இருக்கு. ஓகே, ஐடி ஆண்டர்பிரினராக இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, டேட்டா அனலிஸ்டாக இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் தீஸ் டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸில் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபுல் ஸ்டெக் டெவலப்பர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், கியூஏ அனலிஸ்ட், டெஸ்ட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்டில் உங்களுக்கான கரியர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி செய்து கொள்ளையிலுமா இருக்கும். ஓகேவாங்க? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்ரைட்டில் நமக்கு இவ்வளவுதான் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லைங்க. உங்களுக்கு நோ எக்ஸாமுக்கான ஃபியர்ஸு உங்களுக்கு இல்லை. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணலாம் வித்தவுட் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் இல்லாதனால நாங்கள் 100% இந்த ப்ரோக்ராமை அசைன்மெண்ட் பேஸ்டாகவே செய்திருக்கோம். ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் செய்து ப்ரொவைட் பண்ணால் மட்டும் போதுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்கில் இருக்குது. என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா எல்லாருக்கும்? கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஹவர்ஸ், நீங்கள் இப்போ ஒர்க் போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எஜுகேஷனில் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இப்படி நிறைய ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த ஹை நேஷனல் டிப்ளமா ப்ரோக்ராமில் ஜாயின் ஆக இருக்கீங்க. ஸோ எல்லாருமே ஃப்ளெக்சிபிளாக லேர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நாம் ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஹவர்ஸை உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி செஷனும் ரெக்கார்டிங்ஸோடையே போகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேளை செஷன் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்த்தும் லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ எனி டைம் எனிவையா நீங்கள் ரெக்கார்டிங் எக்ஸஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் அப்ரைட்டில் கம்யூனிட்டி சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கம்யூனிட்டிஸில் யார் இருப்பாங்கன்னா, லெக்சர்ஸ் இருப்பாங்க, ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி டைப் ஆஃப் வெரைட்டியான பர்சன்ஸ் இருப்பாங்க, நாலேஜபிளான பர்சன்ஸ். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபுல்லான டவுட்ஸை நீங்கள் கம்யூனிட்டி சப்போர்ட்டில் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 24 hours 7 days அவைலபிளாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நாட் ஓன்லி லேர்ன், ஆல்சோ ஏர்ன். இந்த கான்செப்ட் வந்து அப்ரைட்டில் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ரைட்டில் வந்து நாங்கள் லேர்னிங் மட்டும் இல்லைங்க, படித்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஏர்னிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான கோர்சஸை நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நாம் பார்ப்போம். இப்போ ஹெச்என்டி கோர்ஸ் முடிய நெக்ஸ்ட் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாமா? ஆமாம், செல்வா செல்வகுமார் கேட்டிருக்காரு, ஹெச்என்டி கோர்ஸ் முடிய நீங்கள் நெக்ஸ்ட் டிகிரிக்கு அப்ளை பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் அப்ளை பண்ண இயலும். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு
2020 நாம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக செய்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டுன்னா அது ஃப்ரீலான்சிங். ஓகே, இந்த ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் கெயின் பண்ண, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ நம்ம படிக்க போகிறோம் இல்லையா, அதில் நீங்கள் கெயின் பண்ண நாலேஜை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே பெசிவ் இன்கம்மை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நாம் அதை லைவாகவே செக் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைவர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகுறீங்க. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபீல்டு வந்து இந்த ஃபைவரில் அவைலபிளாக இருக்குதான்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் எத்தனை பேர் இதில் செய்கிறாங்க? 5700, மோர் தென் 5700 மேலே பீப்புள்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து 4.7 இருக்குது, 5.0 இருக்குது. இவங்க $100 இருந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய சர்வீஸை. ஓகே, சரி பார்ப்போம். இப்போ அடுத்தது ஸ்ரீலங்காவிலேருந்து எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபீல்டில் ஃபைவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் 145 ரிசல்ட்ஸ் காட்டுது பாருங்க. 145 பேர் தான் ஸ்ரீலங்காவில் ஃபைவரில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம ஜாயின் ஆகிறதா இருந்தால் ஃப்ரெஷராக தான் ஜாயின் ஆகும். ஸோ நியூஸ் செல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். நியூ செல்லர்ஸ் 104 பேர் இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, நீங்களும் இது போல ஃபுல் ஸ்டேக் டெவலப்பராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கலாம். எல்லா கைண்ட் ஆஃப் ஃபீல்டுமே வந்து இந்த ஃபைவரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்களும் ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களாலையும் ஏர்ன் பண்ணக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பெசிவ் இன்கம்மை நீங்கள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ட ஏர்னிங்ஸை. $2000 ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, 1000 ஏர்ன் பண்ணிக்காங்க, 2000 ஏர்ன் பண்ணிக்காங்க, 700க்கு மேலே ஏர்ன் பண்ணிக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து கேர்ள்ஸுமே ஜாயின் ஆகி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 200 ஏர்ன் பண்ணிக்காங்க, 400 ஏர்ன் பண்ணிக்காங்க, 216 ஏர்ன் பண்ணிக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்து ஃபைவர் பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எடுக்க போகிற நாலேஜை யூஸ் பண்ணி நீங்களும் ஏர்னிங்ஸை ஃபைவர்லேயோ இல்லை எந்த பிளாட்ஃபார்ம்லையும் சரி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே வாங்க. ஓகே 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 ஓகே, அடுத்தது பாருங்க. உங்களுக்கு இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய டவுட்ஸ் வரலாம். ஸோ அந்த டவுட்ஸை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். 24 hours 7 days அப்ரைட்டோடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் அவைலபிளாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஃபுல்லான டவுட்ஸை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நாம் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு உரிய கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட கொஷின்ஸை நீங்கள் செட்டில் போட்டிங்கன்னா அதுக்குரிய ரிப்ளைஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஹெச்என்டி கோர்ஸ் முடிய நெக்ஸ்ட் டிகிரிக்கு யூகே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. யூகே டிகிரி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்க. ஆமா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். யூகேல டாப் அப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மீட்டிங் ஸோ எஃப்ஐடினா என்ன? ஆமாங்க, ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கரண்ட்லி ஸ்டடிங் எஃப்ஐடி இன் யூஎஸ்சி, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு டூ அ டிப்ளமா ப்ரோக்ராம்? யா, நீங்கள் டிப்ளமா ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஹெச்என்டியை சூஸ் பண்ணுங்களும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா?
ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நான் இப்போதான் A லெவல் எழுதியிருக்கேன், நான் ஜாயின் ஆகலாமான்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக நீங்கள் ஜாயின் ஆக இயலும். ஓகே. நூருல்லா அஹுதா நூருல்லா கேட்டிருக்காங்க. அவங்க இப்போதான் O லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களாம். டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ரைட்டில் ஜாயின் ஆகிறதுனூடாக நாங்கள் இங்கே ஆல்ரெடி சொன்ன போல தான் ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபவுண்டேஷனாக டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டு உங்களால் இந்த ஹெச்என்டி ப்ரோக்ராமை செய்யக்கூடியதாக இருக்கும் அஹுதா. இது சம்பந்தமான நீங்கள் மோர் அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அது தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களோட அப்ரைட்டில் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தயாராக இருக்காங்க. ஸோ மேலதிகமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பெண்டிங் ரிசல்ட்னு போட்டு ஹெச்என்டியில் ஜாயின் ஆகவா? ஆமாம், நீங்கள் ஜாயின் ஆகுங்க. இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸை எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? நோன்னு போட்டிருக்காங்க. வேறு என்ன சார் டவுட்ஸ் இருக்குதா? உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தாரேன், உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. நோ மிஸ். ஓகே. ஸ்டஃப்னி கேட்டிருக்காரு, நான் இப்போ தான் A லெவல் படிச்சுட்டு இருக்கிறேன், ஹெச்என்டிக்கு ஜாயின் ஆகலாமா? நீங்கள் இப்போ தான் A லெவல் செய்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா இதுக்குரிய ப்ரொசஸை நீங்கள் கீழே ஒரு நம்பர் தந்திருக்கோம், அப்ரைட் ஏஜென்ட்டுடைய நம்பர் இருக்குது, அவங்கள்ட்ட கண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்குரிய ஃபுல் அண்ட் ஃபுல்லான விளக்கத்தை உங்களுக்கு தருவாங்க ஷஃப்னி. ஓகேவா? ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? செல்வா செல்வகுமார் கேட்டிருக்காரு, கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு. டோட்டலாகவே ஹை நேஷனல் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நாங்கள் மற்ற இன்ஸ்டிடியூஷனை விட மிகவும் குறைவான ப்ரைஸில், அதாவது 70,000க்கு, இலங்கை பெறுமதிக்கு 70,000க்கு இந்த கோர்ஸை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் இல்லாமல் ஃபுல் பேமெண்ட்டையும் ஒன் டைம்லேயே நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70,000 மட்டும்தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைங்க, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் பேமெண்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 20,000லேருந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மிச்சம் 70,000த்தையும் ஒவ்வொரு மந்த்துக்கும் 10 மந்த்ஸ் தொடர்ந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் 7,000 அடிப்படையில் 10 மந்த்ஸுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவாங்க செல்வா? செல்வா செல்வகுமார், ஓகேவா? ஓகே. வேறு டவுட்ஸ்? கிளாஸ் எப்போ ஸ்டார்ட்னு கேட்டிருக்கீங்க. இதுக்குரிய அப்டேட்டை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த செஷனுக்கு பிறகு கிளாஸ் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற ஒரு டீட்டெயில்ஸை இந்த செஷனுக்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்கள் ஷோ பண்ணுங்கள். ஓகேவா? செல்வா செல்வகுமார் கேட்டிருக்காரு. ஓகேவா செல்வா? ஓகே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, ஹோப்ஃபுல் எல்லாருக்கும் டவுட்ஸ் கிளியர் ஆகிட்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் வெலுவபிளான டைம்ஸை ப்ரொவைட் பண்ணி நீங்கள் இந்த செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே.